திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார். 14ஆம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை 100% கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு. சனி பகவான் மட்டும் இந்த மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். கும்பராசிக்கு ஜென்ம சனி கடுமையான காலகட்டங்கள் தான். இந்த மாதம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்க ராசியிலிருந்து சனி பகவான் வக்ரம் பெற்று இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் மகரத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அந்த என்ட்ரி ஆனா இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கதான் இருப்பார். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு உண்டான அந்த ஜென்ம சனிக்கு உண்டான பாதிப்பை குறைப்பார். இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் தான். அப்போ ஒரு முயற்சி தோத்தாலும் இன்னொரு முயற்சியில ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து விடுவார். ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அப்ப இந்த ஒரு 6 மாத காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டோ அல்லது மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியோ கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதை பத்தின தனிப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல கொடுக்குறேன். இப்போ சனி பகவானுடைய பாதிப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அதே வீட்டிலே இருக்கார். அப்போ 3 குடையவர் 3ஆம் வீட்டுல இருந்தா முயற்சிகள் கைகூடும், காரிய ஜெயம் உண்டாகும், சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும், தொழில் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும், புதிய தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே தேடி வரும். ஆனா உங்க ஜாதகத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேண்டாம். அடுத்து சுக்கிரன் யாருன்னு பாத்தீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 4ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கேதான் இருப்பார். 12ஆம் தேதிக்கு மேல அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போறார். அப்போ தாய் மூலமாக அதிர்ஷ்டம், தந்தை மூலமாக அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆவதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல குரு கிடைப்பது, இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும். அடுத்த 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்க 4ஆம் வீட்டுல இருப்பார். இப்ப அவரும் 5ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ இந்த கும்பராசிக்கு 8ஆம் அதிபதி 5ல இருந்தா விபரீத ராஜயோகங்கள், உயிர் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆனா உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் மருத்துவ செலவுகள் வரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், பெண் தெய்வத்தினுடைய அமைப்பு, இதெல்லாமே உங்களுக்கு அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்க குடும்பத்துல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் வீட்டுல இருந்தார். அடுத்தது அவரும் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு போறார். 7ஆம் இடங்கிறது உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே 7 தான். அப்ப இது எல்லாமே சக்சஸ் ஆகும். ஏன்னா போன மாதம் எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்கு. இந்த மாதம் எல்லாமே பாருங்க 5ஆம் வீட்டுக்கு போயிடும். 5ன்னா அதிர்ஷ்டம்னு சொல்றோம். 5ன்னா உங்க குலதெய்வம், உங்க குடும்ப ஒற்றுமை, நீங்க நினைக்கிறது எல்லாமே 5. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்துட்டா பெயர், புகழ், மதிப்பு, இதெல்லாமே 5ஆம் இடம் தான். அது மட்டும் இல்லாம ஜோதிடம், ஞானம், அறிவு, உங்களுடைய சித்திக்கக்கூடிய திறமைகள், சித்தர்களுடைய தொடர்பு எல்லாமே 5 தான். இந்த 5 தொடர்பு இல்லாம இந்த நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்காது. அப்ப எல்லா நல்ல கிரகங்கள் எல்லாமே 5க்கு வரும் பொழுது நீங்க என்ன நினைத்தீங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் இல்லை. 100க்கு 200% உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய அனைத்து பதிவுகளுமே அனைத்து கருத்துக்களுமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருவிகளே சரணம்.